My dear students, this is class 12 maths exercise 1.2 la question number 2 பார்க்க போறோம். Find the rank of the following matrices by row reduction method அப்படினு சொல்லிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, இது வந்து நம்ம row echelon ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை ஏன்னு எடுத்துக்கலாம், மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேவா? ரெடியூஸ் பண்ணி ரோ எக்லியன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். அதாவது இந்த இடத்துல 3 0 வந்தால் போதும். ஓகேவா? அதுதான் ரோ எக்லியன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரோ 1 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரோ 1லேருந்து கீழே வரணும். ஃபஸ்ட்டு இங்கே 0 கொண்டு வரணும், அப்புறம் இங்கே 0 கொண்டு வரணும், அப்புறமா தான் இங்கே ட்ரை பண்ணணும். ஓகேவா? இதுதான் கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். உங்களுக்கு இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரோ 1 யூஸ் பண்ணி ரோ 2 அண்ட் ரோ 3ல் சில மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இங்கே 0 வரணுன்னா இதிலிருந்து இந்த ரோலேருந்து இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து கழிக்கணும். ஓகேவா? ஸோ ரோ 2வை நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா ரோ 2 மைனஸ் 2 ரோ 1 பண்ண போகிறேன். ஓகே, அதையே இங்கே எழுத போகிறோம் பாருங்கள். ரோ 2 என்ன? 2 மைனஸ் 1 3 4. ரோ 1 என்ன? 1 1 1 3. பட் அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? ஸோ 2 2 2 2 3 சார் 6. இப்போ மைனஸ் பண்ணுன்றதுனால இது சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு இங்கே 0 வந்துடும். ரெண்டுமே மைனஸ்ஸு, அதனால் -3. இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 2, அப்போ 1 4 மைனஸ் 6, இங்கே -2 வந்துடும். இதுதான் நம்மளோட புது ரோ 2. ஓகேவா? அடுத்து ரோ 3லேயும் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ரோ 3 நான் எப்படி எழுத போகிறேன்னா ரோ 3 மைனஸ் 5 ரோ 1. ஓகேவா? அப்போ தான் இங்கே 5 வரும். கரெக்டாக? ஸோ அதையும் இங்கே நான் மாற்றி எழுத போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ 3 எழுதிக்க போகிறேன். 5 மைனஸ் 1 7 11. தென் 5 ரோ 1ன்றது ரோ 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 5 5 5 5 3 சார் 15. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம், இதெல்லாம் மைனஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே 0 வந்துடும். ரெண்டுமே மைனஸ், அதனால் -6. இங்கே 7 மைனஸ் 5 2. இங்கே 11 மைனஸ் 15, அதனால் இங்கே -4 வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட புது ரோ 3. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ஸோ அதுக்கு ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸை இங்கே எழுத போகிறோம். ஓகே, பாருங்கள். ரோ 1ல் நான் எதுவும் செய்யலை. ரோ 1 நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ரோ 2வை நான் மாற்றி எழுதிக்கிறேன். இந்த புது ரோ 2வை இங்கே எழுத போகிறேன். 0 -3 1 -2. அப்புறம் நியூ ரோ 3 இதை எழுத போகிறேன். 0 -6 2 -4. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 0 வர வைக்கணும். கரெக்டாக? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ புதுசாக நம்ம எழுதிக்கலாம். ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த இடத்துல 0 வர வைக்கணும். கரெக்டாக? அப்போ ரோ 3லிருந்து நான் எதை மைனஸ் பண்ணோம்? 2 ரோ 2வை மைனஸ் பண்ணணும். அப்போ தான் இங்கே 2 3 சார் 6 வந்துடும். கரெக்டாக? இப்போ நீங்கள் ரோ 1 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் மைனஸ் பண்ணும்போது இங்கே ஏதாச்சும் நம்பர் வந்துடும் திரும்ப. இதில் உஷாராக இருக்கணும். இப்போ ஏற்கனவே வந்துட்டு 0க்கு நம்ம திரும்ப நம்பர் வர வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போது நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நான் இங்கே எழுத போகிறேன் பாருங்கள். ரோ 3 நான் அப்படியே எழுதிக்கிறேன். 0 -6 2 -4. இப்போ 2 ரோ 2ன்னு சொல்லியிருக்கேன்ல இங்கே. அப்போ ரோ 2வை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 0 is 0 2 3 are 6 பட் -6 2 1 is 2 2 2 are 4 பட் -4. அப்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே 0 ஆகிடும். மொத்தமே 0 ஆகிடுது. அப்போது நம்மளோட நியூ ரோ 3 டோட்டலாக 0வாக மாறிடுது. அப்போ இதனோட ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ரோ 1 ஒன்றும் பண்ண வேண்டாம். ரோ 1 அப்படியே எழுதிக்கோங்க. ரோ 2வையும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். நம்ம மாற்றி இருக்கிறது இந்த ரோ 3 மட்டும்தான். 1 -2. அடுத்து ரோ 3 என்னாச்சு? மொத்தமே 0வாக மாறிடுது. இப்போ நமக்கு தேவை இங்கே 0 வர வைக்கணும். அதுதான் நம்மளோட பர்பஸ்ஸு. பட் இது ரோ 3 டோட்டலாகவே 0வாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இட் இஸ் இன் ரோ எக்லியன் ஃபார்ம். இப்போது நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா
எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது பாருங்கள், ரோ 1 ஏதோ ஒரு இடத்துல நம்பர் இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 தான், ரோ 3 வந்து டோட்டலாக 0 மாறிடுச்சு. அப்போது there is 2 non-zero rows. ஆக்சுவலாக எக்ஸாமில் நீங்கள் இதெல்லாம் கூட எழுத தேவையில்ல. ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2 அப்படின்னு எழுதுனா போதும். ஓகேவா? therefore rank of A, அதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ரோ. ஓகேவா? ரோ ஆஃப் A ஈக்குவல் டு 2. ஓகேவா? ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் A இஸ் 2. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1 அப்படின்ட்டு 4 ரோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4 4 ரோஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம வசதிக்காக நம்ம எந்த ரோவை எங்கேனாலும் தூக்கி போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரோ 4 ரோ 1 மாற்றிக்கிறேன். ஓகேவா? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ரோ 1ஐயும் ரோ 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே இந்த சைடில் 3 நம்பர் 0 ஆனால் இந்த சைடில் 3 நம்பர் 0 ஆகணும். அப்போ தான் அதுக்கு பேர் ரோ எக்லியன் ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3ஐ நான் 0 ஆக்கணும். கரெக்டாக? ஓகே, தென் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ 2வை நான் மாடிஃபை பண்ண போகிறேன். எப்படின்னா, ரோ 2 -3 ரோ 1 பண்ணேன்னா இங்கே 0 வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்கலாம் திரும்பவும், ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? ரோ 3 ரோ 1 மைனஸ் ரோ 3 பண்ணாலே போதும், இங்கே 0 வந்துடும். அதே போல் தான் ரோ 4 ரோ 1 மைனஸ் ரோ 4 பண்ணாவே அதுவும் 0 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இங்கே நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா ரஃபில்? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ரோ 2வை முதல்ல எழுதிக்கிறேன். 3 -1 2. அதுக்கு அடியில் ரோ 1ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். அப்போ என்ன வரும்? 3 -3 3. இப்போ நம்ம கழிக்கணும் இல்லையா? மைனஸ் சிம்பிள் தான் போட்டிருக்கேன் நடுவில். அப்போது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இங்கே 0, இது +3, இது -1 சொன்னதுனால +2 தான் வரும். இங்கே -3, இங்கே +2னால -1. ஸோ இதுதான் நம்மளோட புது ரோ 2. அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து ரோ 1லேருந்து ரோ 3 கழிக்கணும். ஃபஸ்ட்டு ரோ 1 எழுதிக்கலாமா? ரோ 1 என்னான்னு பார்த்தீங்கன்னா 1 -1 1. அடுத்து ரோ 3 பார்த்தீங்கன்னா 1 -2 3. ஓகே, இப்போது இதெல்லாம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இது 0 ஆகிடும். இது +2 -1 அப்போது +1 வந்துடும். -3 +1 என்னும்போது -2 வந்துடும். இதுதான் நம்மளோட புது ரோ 3. அதுக்கப்புறம் ரோ 4 எப்படி மாற்றி எழுத போகிறோம்? ரோ 1 மைனஸ் ரோ 4. ஓகே, ரோ 1 முதல்ல எழுதிக்கலாமா? 1 -1 1. ரோ 4 பார்த்தீங்கன்னா 1 2 -1. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்? 0 வந்துடும். இங்கே -2மே, அதனால் -3 வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா +1, இதுவும் +1, அப்போ 2 வந்துடும். ஓகேவா? இதுதான் நம்மளோட புது ரோ 4. இப்போ நமக்கு புதுசாக கிடைச்ச ஆன்சர் எல்லாம் இங்கே எழுதிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் எப்படி வரும் பாருங்கள். ஃபஸ்ட் ரோ அதே தான். செகண்ட் ரோ இங்கே இருக்குது பாருங்கள், 0 2 -1. தேர்ட் ரோ இங்கே இருக்குது பாருங்கள், 0 1 -2. ஃபோர்த் ரோ இங்கே பாருங்கள், 0 -3 2. ஓகே, இப்போது இந்த இடத்துல 0 வர வைக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே புதுசாக நம்ம எழுதிக்கலாம், ரோ 1 ரோ 2 ரோ 3 ரோ 4. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0 வர வைக்க ட்ரை பண்ணலாம். அப்போது என்ன பண்ணலாம்? ரோ 3, அதாவது ரோ 4 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 4 எப்படி எழுத போகிறேன்னா, ரோ 4 ப்ளஸ் 3 ரோ 3. நல்லா கவனிங்க. ரோ 4 இங்கே எழுதிக்கிறேன், 0 -3 2. கரெக்டாக? அடுத்து
3 ரோ 3ன்னு சொல்லிட்டான் இல்லையா, அப்போது 3 into 0 0, 3 into 1 3, 3 2s are 6 பட் மைனஸ் 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுனால சிம்பிள் சேஞ்ச் பண்ணலன்னா 0, இங்கே ஒரு 0, மைனஸ் 6 ப்ளஸ் 2னும் போது மைனஸ் 4. அப்போ புதுசாக கிடைச்ச மேட்ரிக்ஸு வேறு எந்த ரோ நான் சேஞ்ச் பண்ணல, மீதெல்லாம் அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன் 4th ரோ தவிர. 4th ரோ இதுதான் புதுசாக நம்ம கண்டுபிடிச்ச 4th ரோ, 0 0 மைனஸ் 4. இப்போ இங்கே 3 0 வந்த பிறகு இங்கேயும் 3 0 வரணும் இல்லையா, இப்போது மறுபடியும் இதையே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. ஸோ இதை நம்ம 0 ஆக்கணும். இப்போது இங்கே 0 வர வைக்கணும், கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3யை ரீரைட் பண்ண போகிறேன். எப்படின்னா ரோ 3 gives ரோ 2 மைனஸ் 2 ரோ 3. ஸோ நல்லா கவனிங்க, ரோ 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 2 மைனஸ் 1. ரோ 3ல 0 1 மைனஸ் 2 இருக்குது, ஆனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2 into 0 0 தான், 2 into 1 2 வந்துடும், 2 2s are 4 வந்துடும், பட் மைனஸ் 4 மைனஸ் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ கழிச்சிடலாமா? மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 மைனஸ் இங்கே 0, இங்கே 2 மைனஸ் 2 0, ப்ளஸ் 4 மைனஸ் 1 போது ப்ளஸ் 3 வந்துடும். அப்போது 1 மைனஸ் 1 1, 0 2 மைனஸ் 1, இதுதான் ரோ 3, நம்ம புது ரோ 3, 0 0 3. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரோ வந்து 0 0 மைனஸ் 4. ஓகே, ஸோ இப்போது இதுவும் நம்ம 0 ஆக்கணும், கரெக்டாக? அப்போது எதை யூஸ் பண்ணலாம்? இந்த ரோவை யூஸ் பண்ணலாம். ரோ 4 gives 3 ரோ 4 ப்ளஸ் 4 ரோ 3. ஓகே, இங்கே எழுதிடலாமா? செக்ஷன் பிரகாரம் 3 ரோ 4 என்ன வரும்? 0 0, 3 4s are 12 பட் மைனஸ் 12. ரோ 3யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 0 0 4 3s are 12. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 0, இங்கே 0 வந்துடும். அப்போது நமக்கு கிடைக்கிற புது மேட்ரிக்ஸ் 1 மைனஸ் 1 1, 0 2 மைனஸ் 1, 0 0 3, அடுத்து 0 0 0. இப்போ பாருங்கள், ரோ எக்லியன் ஃபார்முக்கு இது வந்தாச்சு. ஸோ இட் இஸ் இன் ரோ எக்லியன் ஃபார்ம். ஸோ நான் ஜீரோ ரோஸ் பாருங்கள், 1 2 3, 3 ரோஸ் வந்து நான் ஜீரோஸு. ஸோ தேர் ஆர் 3 நான் ஜீரோ ரோஸ். ஓகே, therefore rank of A equal to 3. அடுத்து சப்டிவிஷன் 3க்கு போயிடலாம். சப்டிவிஷன் 3ல் கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் இங்கே காப்பி பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோஸும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் 1 இருக்கிறதுனால நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3 அண்டு ரோ 1 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்? மேட்ரிக்ஸ் வந்து இப்படி மாறிடும். மைனஸ் 1 2 3 மைனஸ் 2 இங்கே போயிடும். 3 மைனஸ் 8 5 2 இங்கே வந்துடும். பட் செகண்ட் ரோ வந்து அங்கே தான் இருக்கும். 2 மைனஸ் 5 1 4. ஸோ இங்கே எழுதிக்கலாம் ரோ 1 ரோ 2 ரோ 3. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே 0 வர வைக்க ட்ரை பண்ணலாம், அடுத்து இங்கே 0 வர வைக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரோ 2வை நான் மாற்ற போகிறேன். என்ன மாற்ற போகிறேன்? ரோ 2 ப்ளஸ் 2 ரோ 1 பண்ண போகிறேன். அடுத்து ரோ 3யும் நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்? ரோ 3 ப்ளஸ் 3 ரோ 1. பாருங்கள், இந்த 2 இடத்துல 0 வந்துடும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இங்கே மாற்றி எழுதலாமா? அப்போ 2 ரோ 1 பாருங்கள், மைனஸ் 2 2 2s are 4 2 3s are 6 2 2s are மைனஸ் 4. ரோ 2 அதுக்கு அடியில் எழுதிக்கலாம். 2 மைனஸ் 5 1 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 0 மைனஸ் 1 7 0. ஸோ இதுதான் நம்மளோட புது ரோ 2. அடுத்து திரும்ப நம்ம இன்னொரு முறை ரோ 3 எழுதிக்கலாம். 3 மைனஸ் 8 5 2. அதுக்கடியில் 3 ரோ 1 எழுதலாம். 3 ரோ 1 என்ன பாருங்கள், மைனஸ் 3 3 2s are 6 3 3s are 9, தென் 3 2s are 6 மைனஸ் 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0, இங்கே மைனஸ் 2 9 ப்ளஸ் 5 14, மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் 4. இதுதான் நம்மளோட புது ரோ 3. ஓகே, ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் இங்கே எழுதிடலாம். ரோ 1 அப்படியே ஆஸ் இட் இஸ்,
அதில் ஒன்றும் பண்ணலனா ரோ 2 வந்து புது ரோ 2 இங்கே பாருங்கள் 0 -1 7 0 புது ரோ 3 0 -2 14 -4. ஓகே, இப்போது இதை மட்டும் நம்ம 0 வர வச்சிட்டோம்னா போதும். பட் நம்ம ரோ 1 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் ரோ 1ஐயும் ரோ 3யும் ஆட் பண்ணால் இங்கே 0 வருது சார்ன்னு சொல்லுவீங்க. பட் இங்கே என்ன ஆகும், மறுபடியும் இங்கே -1 வந்துடும். ஸோ ஏற்கனவே இங்கே 0 வந்திருக்கிற ரோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3யை நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா ரோ 3 -2 ரோ 2 அப்போ என்ன ஆகும், இங்கே 0 வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ 3 எழுதிக்கலாமா? 0 -2 14 -4. அடுத்து ரோ 2வை 2ஆல் பெருக்கி இங்கே கீழே வைக்க போகிறேன். 0 -2 2 7s are 14, then 2 0 is 0. அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். 0 இங்கே 0 மறுபடியும் இங்கே 0 இங்கே -4. அப்போ இதுதான் நம்மளோட புது ரோ 3. ஓகே, இங்கே எழுதிடலாமா? ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் -1 2 3 -2 0 -1 7 0. தென் புது ரோ 3 இங்கே பாருங்கள் 0 0 0 -4. பார்த்தீங்கன்னா ரோ எக்லியன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். T is in row Euclidean form and there are 3 non-zero rows இருக்கு பாருங்கள் ரோ எக்லியன் ஃபார்முக்கு வந்த பிறகும். அதனால் therefore rank of A equal to 3. okay.